வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். என்னாகும் 23ஆம் அதிகாரம் பீலேயாம் எவ்வாறு இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க முடியாமல் போனது என்று காண்பிக்கின்றது. பாருங்கள், முதலாவது பீலேயாம் ஆண்டவருக்கு 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் 7 பலிபீடங்களில் செலுத்தி ஆண்டவரை எப்படியாயிலும் தன்னுடைய வழிக்கு கொண்டு வரலாம் என்று நினைத்தான். அதாவது இஸ்ரவேலின் தேவன் 7 என்கின்ற எண்ணில் மயங்கி விடுவார் என்று நினைத்தான். ஆனால் 5ஆம் வசனம் சொல்லுகிறது போல கர்த்தர் பீலேயாமின் வாயிலே வாக்கை அருளினார். நீ பாலாகினிடத்தில் திரும்பி போய் இவ்விதமாய் சொல்ல கடவாய் என்று ஆண்டவர் அவனுக்கு கட்டளையிட்டார். பாருங்கள், அவன் ஆண்டவரை அடக்க முயற்சி செய்தான். ஆனால் ஆண்டவரோ அவனை ஆளுகை செய்ததை பார்க்கின்றோம். ஆகவேதான் 8ஆம் வசனத்தில் பாலாக்கிடம் சொன்னான், தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பதெப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பதெப்படி? நண்பர்களே, பீலேயாமும் பாலாக்கும் ஆண்டவருக்கு அவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லித்தர முடியாது என்பதை கண்டுபிடித்தார்கள். இன்னுமாக ஆண்டவர் யாரை சபிக்கவில்லையோ அவர்களை ஆண்டவர் சபிக்க வைக்க முடியாது என்பதையும் கண்டுபிடித்தார்கள். பாருங்கள், 7 பலிபீடங்களையும் 7 பலிகளையும் வைத்து ஆண்டவரை மாற்றியமைக்க முடியாது என்பதை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். ஆண்டவர் அவர்களுடைய வேலைக்காரன் அல்ல. அது மாத்திரமல்லாமல் 9ஆம் வசனத்தில் பீலேயாம் சொன்னது போல இஸ்ரவேல் ஜனங்கள் ஜாதிகளோடே கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள் என்றான். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். ஆகவே அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. அவர்கள் ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணியிருப்பதனால் அவர் விசேஷமான ஜனங்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் வேறே ஜாதிகளைப் போல இன்னொரு ஜனக்கூட்டம் அல்ல. நண்பர்களே, நம்முடைய தேவன் மிகவும் வலிமையுள்ளவராய் இருக்கின்றார். எந்த நிமித்தம் பார்க்கிறவனாலும் குறி சொல்லுகிறவனாலும் ஆண்டவரை மாற்றி அமைக்க முடியாது. அவனுடைய தந்திரங்களாலே தேவனை பணிய வைக்க முடியாது. ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதையே அவர் செய்கின்றார். உண்மையில் மற்றவர்களை தம்முடைய சித்தத்தை செய்ய வைக்கின்றார். அவரை ஏமாற்றவோ திருப்பவோ முடியாது. ஆகவேதான் விசுவாசிகள் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படுகின்றார்கள். ஆண்டவரை சாதாரணமாய் அவர்கள் எடுத்துக்கொள்வது கிடையாது. அநேக தேவ மக்கள் இதைதான் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கண்டுபிடித்தார்கள். தேவன் அவர்களுடைய வேலைக்காரர் அல்ல. தங்களுடைய விருப்பத்தின்படி தேவனை மாற்றியமைக்க முடியாது என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆகவே விசுவாசிகள் ஆண்டவரை ஆண்டவராக பார்க்கின்றார்கள், ஆண்டவராக இருக்க விடுகின்றார்கள். இது மாத்திரமல்லாமல் பீலேயாம் 19-20ஆம் வசனத்தில் பாலாக்கை பார்த்து சொன்னான், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதித்திருக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது என்றான். பாருங்கள், ஆண்டவர் ஏற்கனவே ஆபிரகாமையும் அவனுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருந்தார். அவர்கள் மற்ற ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார், வாக்கு பண்ணியிருந்தார். இந்த ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை தாம் சொன்னதை சாதாரணமாகவோ விளையாட்டுத்தனமாகவோ எடுத்துக்கொள்வது கிடையாது. அவர் சொன்னதை, வாக்கு பண்ணினதை நிச்சயம் நிறைவேற்றுகிறவராய் இருக்கின்றார். அவர் எப்பொழுதும் தம்முடைய வார்த்தையில் உறுதியாய் இருக்கின்றார். ஆகவேதான்
இங்கேயும் பேலேயாமிடம் நீ ஆசீர்வதிக்கத்தான் வேண்டும், சபிக்க முடியாது என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவரை விசுவாசிப்பதற்கும் ஆண்டவருக்கு அடிபணிவதற்கும் விசுவாசிகளுக்கு இது இன்னொரு காரணமாய் இருக்கின்றது. ஆண்டவர் தம்முடைய நோக்கங்களை முன் அறிவிக்கின்றார். தம்முடைய திட்டங்களை முன்பாகவே வாக்குத்தத்தங்களாய் கொடுத்து விடுகின்றார். அதை மனிதர்கள் மாற்ற முடியாது. மாறாக விசுவாசிகள் அவருடைய திட்டத்திற்கும் அவருடைய வாக்குக்கும் ஏற்ற விதமாய் தங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளுகின்றார்கள். இந்த அதிகாரத்தில் பாலாக்கும் பேலேயாமும் இன்னொரு காரியத்தை கண்டுபிடித்தார்கள். 13ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், பின்பு பாலாக் அவனை நோக்கி, நீர் அவர்களை பார்க்கத்தக்க வேறொரு இடத்திற்கு என்னோடே கூட வாரும். அங்கே அவர்கள் எல்லாரையும் பாராமல் அவர்களுடைய கடைசி பாளையத்தை மாத்திரம் பார்ப்பீர். அங்கே இருந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும் என்று சொன்னான். பாருங்கள், முதலாவதாக பலிபீடங்களை வைத்தும் பலிகளை வைத்தும் ஆண்டவரை சரி செய்ய முடியுமா, ஆண்டவரை மாற்ற முடியுமா என்று நினைத்தார்கள். இப்பொழுது வேறு இடத்திற்கு போனால் ஆண்டவரை பணிய வைக்க முடியும் என்று நினைக்கின்றார்கள். பேலேயாம் போன்ற மந்திரவாதிகளும் குறி சொல்லுகிறவர்களும் குறிப்பிட்ட இடத்தில் எதையாகிலும் செய்தால் அது நிறைவேறும் என்று நினைக்கின்றார்கள். அதன் மூலமாய் தேவனையும் பணிய வைக்க முடியும் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் 23ஆம் வசனத்தில் இந்த பேலேயாம் கண்டுபிடித்தது என்னவென்றால், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்றான். நண்பர்களே, இந்த மந்திரவாதிகளின் தந்திரங்கள் தேவ பிள்ளைகளிடத்தில் பலிக்காது என்பதுதான் உண்மை. ஏனென்றால் 21ஆம் வசனத்தில் பேலேயாம் சொன்னது போல, அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார், ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது என்றான். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் ஒன்றும் பரிபூர்ணமானவர்கள் அல்ல, குற்றம் செய்யாதவர்கள் அல்ல, அவர்களும் பலவீனர்தான். ஆனால் தேவன் அவர்களோடு கூட இருப்பதினால் இந்த உலக புகழ் பெற்ற நிமித்தம் பார்க்கிறவனாலே குறி சொல்லுகிறவனாலே ஆண்டவருடைய மக்களை அழிக்க முடியாமல் போனது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திலும் பிசாசுகள் தான் ஓடினது என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவேதான் விசுவாசிகளுக்கு ஆண்டவர் சொன்னது போல அவரில் நிலைத்திருப்பது மிகவும் முக்கியம். அவரில் நிலைத்திருக்கும் போது இயேசு நம்மை பாதுகாக்கின்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் கற்றுக்கொண்டது போல விசுவாசிகள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது, அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்போது அவரால் அவர்கள் பாதுகாக்கப்படுகின்றார்கள். அவர்கள் சாதாரணமானவர்கள்தான். அவர்கள் முற்றிலும் தேறினவர்களோ பரிபூர்ணமானவர்களோ அல்ல. ஆனாலும் தேவனுக்கு பிரியமாய் நடக்க தங்களை ஒப்புக் கொடுத்திருப்பதினால் தேவனால் அவர்கள் பாதுகாக்கப்படுகின்றார்கள். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.